Can you able to see the screen? Yes, ma'am. So okay, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம 1.4 வரைக்கும் கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரி சாப்டர் நம்பர் 1 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த லெசன்ல வந்து 1.4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எல்லா இன்டெக்ஸ் கொஸ்டினும் வந்து நம்ம கரெக்டா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான லெக்சர் வந்து லெக்சர் நம்பர் 4 கெமிஸ்ட்ரியில வந்து லெக்சர் நம்பர் 4 அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1.5 பேஜ் நம்பர் 26 அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிபிடியோட பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க புக்ல எந்த பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா உங்களால? 1 minute, ma'am. ஓகே. And bookல வந்து பேஜ் நம்பர் 10, ma'am. ஸோ ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 10 1.5 அந்த யூனிட் வந்து அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். 1.5 இஸ் நத்திங் பட் எஸ்ஐ யூனிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் தான் என்னது, அப்புறமா ஏன் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ்? இந்த உலகத்துல வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து ஏதாவது ஒரு திங்கை மெஷர் பண்றதுக்காக எஸ்ஐ யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னு ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து ஜுரம் இருக்குன்னா சும்மா வந்து எனக்கு வந்து 99 36 டிகிரி 38 டிகிரி ஃபீவர் இருக்கு அப்படின்னு 38 டிகிரி அப்படின்னு சொல்றோம்ல, 38 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் இருக்கு, அந்த டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்றோம்ல. சும்மா வந்து 38 இருக்கு, எனக்கு ஃபீவர் 38 இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 38னா என்ன, 38 டிகிரி செல்சியஸா, 38 கேஜியா, 38 மீட்டரா, அந்த மாதிரி வந்து கரெக்டா ஒரு பொருளை வந்து மெஷர் பண்றதுக்காக எஸ்ஐ யூனிட் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து சயின்டிஸ்ட் அரௌண்ட் தி வேர்ல்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாஸ், லென்த், டைம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாஸ்க்கு வந்து கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க, லென்த்துக்கு வந்து மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா டைம்க்கு வந்து செகண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிலோகிராம், மீட்டர், தென் செகண்ட். ஸோ ஓகே, எப்போ வந்து இந்த எஸ்ஐ யூனிட்டோட பர்த், எப்போ வந்து இது உருவாக ஆரம்பிச்சு, எப்போ எஸ்ஐ யூனிட்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா 1960 அந்த டைமிங்ல வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 1960 த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ வந்து இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துனாங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்ட், உலகத்துல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்னா இந்த உலகத்துல எல்லாரும் அது யூனிவர்சலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப மாஸ்னா எல்லாருக்கும் மாஸ்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும், லென்த்னா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி யூனிவர்சலா வந்து ஏதாவது நம்ம கொண்டு வரணும். இப்ப நம்ம வந்து இப்ப யூனிவர்சலா கொண்டு வந்தாலும் வந்து எங்க நம்ம உலகத்துல எந்த கார்னர் போனாலும் எனக்கு 1 கிலோ அப்படின்னு கொடுங்க, ஏதாவது ஒரு மீட்டர் அந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த எஸ்ஐ யூனிட் சொன்னாங்க. எஸ்ஐ யூனிட் என்னது, யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் எஸ்ஐ யூனிட். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுல வந்து இது வந்து பேச ஆரம்பிச்சாங்க. லீ சிஸ்டமே இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. இப்போ இந்த எஸ்ஐ யூனிட்ல வந்து 4 பேசிக் யூனிட்ஸ் இருக்கு. என்னது, 4 பேசிக் யூனிட்ஸ், சாரி 7 பேசிக் யூனிட்ஸ். இந்த 7 பேசிக் யூனிட்ஸ் வச்சுதான் வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து 7 பேசிக் யூனிட்ஸ் வந்து நம்ம பாத்துடலாம். பேசிக் யூனிட்ஸ்னா வந்து இத பேஸ் யூனிட்ஸ் கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி கூட சொல்லுவாங்க. அப்படின்னா இதுல இருந்து தான் வந்து மத்த பொருட்கள்லாம் வந்து வந்துச்சு. இப்போ செல்சியஸ்ல இருந்தா ஃபாரன்ஹைட் அதெல்லாம் வந்துச்சு. சாரி, கெல்வின்ல இருந்தா செல்சியஸ், ஃபாரன்ஹைட், அந்த மாதிரி நிறைய வந்து பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து இந்த 7ல இருந்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. புரியுதா? இந்த 7 கொடுத்துருக்காங்க, நான் செக் பண்றேன். ஓகே, சோ கொடுக்கல இங்க. சோ நான் வந்து இங்க எழுதுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்.
ஓகே இது மாஸ் வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. மாஸ் என்னது ஓகே ஒரு இது பிசிக்கல் எல்லாமே நான் இப்போ குவான்டிட்டி எழுதுறல வேர்ட்ஸ் அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. பிசிக்கல் குவான்டிட்டி அது ஓகே என்னென்ன குவான்டிட்டிஸ்னா அப்படின்னு சொல்லி பிக்யூன்னு எழுதிருக்கேன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே எஸ்ஐ யூனிட்டா வந்து இந்த மாஸ் வந்து ஷார்ட்டா எப்பவுமே எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ரெஃபிக்ஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா சாரி எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து சஃபிக்ஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 கிலோகிராம் அப்படின்னு எழுதுனா இங்க பாருங்க முன்னாடி எழுதுறதுலாம் வந்து ப்ரெஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பின்னாடி எழுதுறது தான் வந்து ஓகே சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சஃபிக்ஸ். ஓகே இந்த மேம் கேஜி இருக்குல்ல அதுதான் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க. என்னது எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ மாஸோட யூனிட் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டா கேஜி அந்த மாதிரி எழுதும். ஓகே ஸோ மாஸ் இதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா கிலோகிராம், கேஜி. ஓகே கிலோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் இல்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து லென்த் எடுத்துக்கலாம். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், எம். ஓகே ஸ்மால் எம்மால அது டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னது லென்த்துக்கு ஓகே எல். மேம் எங்க புக்ல சொன்ன லென்த்தை வந்து எல் சொல்லுங்க. எங்க புக்ல கொடுத்துருக்காங்க மேம் 7. ஓகே ஸோ மாஸ் லென்த் நான் அது சின்ன ஷார்ட்டா எழுதிடுறேன். டைம், ஓகே மேம் மாஸ் லென்த் டைம், அதுக்கப்புறமா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஏஓஎம்னு எழுதுறேன். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓகே மேம் ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் டிஇன்னு எழுதுறேன் எலக்ட்ரிக் டெம்பரேச்சருக்கு. கரண்ட் ஓகே மேம் எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி லூமினஸ் இன்டென்சிட்டி. அவ்வளவுதான் மேம் 1 2 3 4 5 6 7 7 இப்போ இதுக்கு எல்லாமே எஸ்ஐ யூனிட் எழுதலாம். ஸோ ஓகே லென்த்துக்கு வந்து மீட்டர், ஓகே மேம் டைமுக்கு வந்து செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து மோல்னு எழுதுவோம், MOL. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல். டெம்பரேச்சர் வந்து கெல்வின், கே. ஓகே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர், ஏன்னு எழுதுவோம். ஓகே லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டலா, ஓகே சீன்னு எழுது. ஸோ அது நீங்க வந்து புக்கோட அந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க புக்ல, அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து 7 பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டி, 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் ஓகே குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 7. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து prefixes, அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். Why we use prefixes? Some quantities are very large or very small, so we use prefixes with units to simplify writing them. So நான் சொன்னேன்ல prefixக்கோ suffixக்கோ ஃபர்ஸ்ட் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ 1 கிலோகிராம் இல்லை 1 கிலோமீட்டர் எது இருந்தாலும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெண்ணால யூஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கிலோமீட்டர் இருக்கு பாருங்க, தெரியுதுல உங்களுக்கு? தெரியுது மேம் இந்த கிலோமீட்டர் இருக்குல்ல அதுதான் வந்து சஃபிக்ஸ். இந்த முன்னாடி இந்த ஓகே 1 கொடுத்துருக்காங்களோ அதுதான் ப்ரெஃபிக்ஸ். ப்ரெஃபிக்ஸ் ஓகே முன்னாடி வரும், சஃபிக்ஸ் வந்து பின்னாடி வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம் ப்ரெஃபிக்ஸ்க்கோ சஃபிக்ஸ்க்கோ இங்க எப்படி வந்து ப்ரெஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஞாபகம் வைக்கிறதுனா ஈஸியா ஒரு ட்ரிக் மாதிரி வச்சுன்னா இங்க பாருங்க, இங்க பி ப்ரெஃபிக்ஸ்க்கு பி வரும், சஃபிக்ஸ்க்கு எஸ் வரும்ல. ஸோ பிக்கு அப்புறமா ஆமா தான் எஸ்ஸே வரும். ஸோ வந்து எஸ் தான் லாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ் தான் லாஸ்டா வரும், ப்ரெஃபிக்ஸ் தான் முன்னாடி வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஏன் வந்து இந்த ப்ரெஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணாங்களா? சில குவான்டிட்டி, அதான் இந்த மாஸ் லென்த் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது சிலது வந்து பெருசா இருக்கும், சிலது வந்து சின்னதா இருக்கும். கரெக்டா? ஓகே இது வந்து கரெக்டா சிம்பிளிஃபையா எழுதுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஃபிக்ஸஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்.
இப்போ வந்து இங்க பாருங்க 1 கிலோமீட்டர் வந்து நம்ம 1000 மீட்டர் எழுதலாம். கரெக்ட்டா? சொன்னது இதுதான் அந்த ஓகே. பிரிஃபிக்ஸ் 1000. 1 மில்லிமீட்டர் வந்து 0.001. இது வந்து லார்ஜஸ்ட். கரெக்ட்டா? கிலோமீட்டர்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டி அது. ஓகே. மில்லிமீட்டர்னா வந்து அது ஸ்மால் குவான்டிட்டி. புரியுதா? இந்த மாரி லார்ஜ் ஓகே. குவான்டிட்டியும், ஸ்மால் குவான்டிட்டியும் ஒரே குவான்டிட்டில எழுதுறதுக்கு இங்க பாருங்க இதுவும் மீட்டரு, இதுவும் மீட்டர். கரெக்ட்டா? சோ ஆமாம். 2மே மீட்டர்ல இருக்கு. சோ இந்த மாரி எழுதுறதுக்காக தான் வந்து நம்ப இந்த மாரி ஒரே குவான்டிட்டில வந்து லார்ஜ் குவான்டிட்டியும், ஸ்மால் குவான்டிட்டியும் எழுதுறதுக்காக நம்ம பிரிஃபிக்ஸஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இங்க பாருங்க இதோட பிரிஃபிக்ஸ் வந்து 1000. இதோட ஆமாம். பிரிஃபிக்ஸ் வந்து 0.000001. ஆமாம். காட் இட்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு மேம். இந்த மாரி நெறைய பிரிஃபிக்ஸஸ் போய் சொல்லிக் குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. டெரா, கிகா, மெகா அந்த மாரி. சோ டெரா வந்து ஓகே. டீன்னு எழுதுவாங்க. அப்படின்னா வந்து 10 பவர் 12. 10 வந்து அதான் 10 வந்து 12 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து டெரா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதெல்லாம் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இதெல்லாம். இப்போ இங்க ஓகே மேம். லாஸ்ட்ல வந்து மீட்டர்ல தான் எழுதுவோம். இப்போ 1 டெரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 பவர் 12 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 ஓகே. கிலோமீட்டர் எப்படி 10 பவர் 3 அப்படின்னா வந்து 3 0 வருதுல்ல 1 2 3 அதனால இப்படி எழுதுவோம் நம்ம ஷார்ட்டா 10 பவர் 3ன்னு. ஓகே மேம். அந்த மாரி வந்து இந்த கிலோமீட்டருக்கு எப்படி வந்து நம்ம எழுதுறோமோ அந்த மாரி நெறைய யூனிட்ஸ் இருக்கு. நீங்க மோஸ்ட்டா பாத்தீங்கன்னா இந்த கிலோ, மைக்ரோ, மில்லி இந்த 3 தான் வந்து மோஸ்ட்டா வரும் கெமிஸ்ட்ரில. இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஓகே. வேற பென்ல மார்க் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொன்னது ஓகே. கிலோ, மில்லி, மைக்ரோ. இந்த 3 குவான்டிட்டிஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்டா வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்போ பார்த்த ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி எது ஃபேஸ் பண்ணாங்கன்னா, மில்லிக்கும் மைக்ரோக்கும் கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. மில்லினா 10 ஓகே. பவர் -6 போட்டுருந்தாங்க. மைக்ரோக்கு வந்து 10 பவர் -3 போட்டுர்றாங்க. புரியுதா? அது வந்து ஓகே. நீங்க பார்த்துக்கணும். இதோட சிம்பிள்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கணும். மில்லினா எம். சம்டைம்ஸ் வந்து அந்த ஓகே. நீங்க சம்ஸ்லாம் போடும்போது, உங்களுக்கு வந்து மில்லி அப்படிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்மால் எம் எழுதுவாங்க. இல்ல இந்த மாரி மைக்ரோ யூனிட் வந்து எழுதுவாங்க. ஓகே மேம். அப்புறமா இந்த டெக்கா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலா இந்த ஓகே மேம். 4 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு வந்து போதும். அப்புறமா ஓகே மேம். நானோ பிக்கோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானோ என் ஸ்டார்ட் ஆகுது. 9 கூட என்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாரி நானோனா 10 பவர் -9 +9 எழுதுனா தப்பாயிடும். -9 எழுதணும். ஓகேவா? ஓகே. இந்த -9 தான் இப்படி எழுதுறது. ஓகே மேம். பிக்கோமீட்டர்னா வந்து 10 பவர் -12. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எத்தன மேம். மார்க் பண்ணிருக்கேன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 குவான்டிட்டிஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டா மோர் தென் எனஃப். ஓகே மேம். நீங்க வந்து புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. உங்க பென்சில்னா பென் வச்சு 6 குவான்டிட்டிஸ் நான் ஓகே. படிச்சா போதும். சோ இப்போ வந்து நம்ம ஒரு ஓகே. சின்ன குயிக் ரீகேப் மாரி பண்ணலாம். எஸ்ஐ யூனிட்ஸ் பத்தி. ஓகே. So SI units ensure uniformity and help scientists across the globe communicate measurement accurately. அப்பனா வந்து SI units என்ன சொன்னேன்னா, அது காமனா யூனிவர்ஸ்ல எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. யூனிஃபார்மிட்டி வந்துச்சு அதனால. இப்போ வந்து இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் மாஸ்னா என்னது, லென்த்னா என்னது, டைம்னா என்னதுன்னு சொல்லி. புரியுதா? அவங்கவங்க ஓகே. மொழியில வேற மாதிரி அவங்க பேசலாம். ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்ப நீங்க எல்லா இதுலயும் போனா எல்லா கண்ட்ரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டைம்னா அவங்களுக்கு டைம்னா என்னதுன்னு தெரியும். சோ யூனிவர்சலா ஓகே. யூனிஃபார்மிட்டி வந்துச்சு. யூனிஃபார்ம்னா ஒற்றுமை. இதனால வந்து உருவாகுச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லா ஓகே. சயின்டிஸ்டும் அக்ராஸ் தி குளோப்னா வந்து இந்த மொத்த பூமியிலயும் வந்து மொத்த எர்த்லயும் வந்து மெஷர்மென்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வந்து நம்ம மெஷர் பண்ணா எனக்கு வந்து ஒரு குவான்டிட்டி உருவாகுனதுனால தான் வந்து நம்மளால எஸ்ஐ யூனிட்ஸ் வந்ததுனால தான் வந்து ஒரு பொருள வந்து என்னால மெஷர் பண்ண முடிஞ்சுச்சு கரெக்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. So next point படிக்கலாம். ஓகே. Each unit can be scaled up or down using prefixes to express large or ஸ்மால் குவான்டிட்டி. ஒரு யூனிட்ட வந்து நம்ம அதிகமும் படுத்தலாம், கம்மியும் படுத்தலாம். கரெக்ட்டா இந்த பிரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி. சோ இங்க பாருங்க நம்ம ஓகே மேம். ஃபர்ஸ்ட் கிலோனா என்னது? 10 பவர் 3. ஆமா மேம். அதுவே மைக்ரோனா என்னது? 10 பவர் -3. சோ என்னது நம்ப இத அதிகமும் படுத்தலாம், கம்மியும் படுத்தலாம். கரெக்ட்டா அந்த ஓகே மேம். பிரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூனிட்ட வந்து ஸ்கேல்ட் அப்னா அதிகப்படுத்தலாம், ஸ்கேல் டவுன்னா கம்மிப்படுத்தலாம். ஓகேவா? ஓகே. ஓகே மேம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. ஆல்வேஸ் செக் த சிம்பிள் கேர்ஃபுல்லி. எப்பவுமே அந்த சிம்பிள் எஸ்ஐ யூனிட்னா அந்த சஃபிக்ஸ்ல தான் வரும்ல. சிம்பிள் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ஆமா அத மேம். பார்க்கணும். எம் ஓகே. கேப்பிட்டல் எம் குடுத்துருக்காங்களா? ஸ்மால் எம் குடுத்துருக்காங்களா? அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க ஓகே மேம். கேப்பிட்டல் எம் குடுத்தா மெகா ஆயிடும். ஸ்மால் எம் குடுத்தா மில்லி ஓகே ஆயிடும். மேம். அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். இது 10 பவர் -3 அது வந்து 10 பவர் மெகா வந்து 10 பவர் 6. புரியுதா?
ஓகே அது ஓகே வந்து மேம். நல்லா நீங்க அது படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1.6 அந்த டாபிக்கு போலாம். ரிலேஷன்ஷிப் ஓகே. பிட்வீன் மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன ஓகே. கேட்டிருக்காங்கன்னா, ஏன் வந்து நம்ம வெயிட்ட கவுண்ட் பண்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது வாங்குறேன்னா, இப்போ 1 கிலோக்கு நான் வாங்கணும் அப்படின்னா, அந்த ஷாப்கீப்பர்ட்ட என்ன சொல்லுவீங்க நீங்க? எனக்கு 1 கிலோ வந்து இந்த பொருள் தாங்க. 1 கிலோ எனக்கு வெஜிடபிள்ஸ் தாங்க. இல்ல 1 கிலோ வந்து எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி தானே கேட்பீங்க. ஏன் வந்து இந்த வெயிட் ம். இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு 500 ஸ்க்ரூஸ் வந்து நீங்க வாங்கணும். கரெக்ட்டா? ஓகே மேம். 500 ஸ்க்ரூஸ் வாங்கணும். அப்ப அந்த ஷாப்கீப்பர் வந்து ஒண்ணொண்ணா கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா? இல்ல மேம். இல்ல. இப்ப வந்து ஒரு பாக்கெட் எடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்க்ரூ வந்து 500 இருக்கா இல்லையான்னு சொல்லி கரெக்ட்டா அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து அது டைம் ம். வந்து அதிகமாயிடும். அதனால தான் இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒரு குத்து மதிப்பா வந்து இவ்வளோ ஸ்க்ரூ போடுவாங்க. அப்புறமா வெயிட் மெஷின்ல வந்து செக் பண்ணுவாங்க. சோ இவ்வளோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரூ வந்து 1 கிராம் இருக்கு வச்சுக்கோங்க. அப்பன்னா நீங்க 500 ஸ்க்ரூஸ் கேட்டுருக்கீங்க. ஒரு பாக்கெட் எடுத்து ஸ்க்ரூஸ்லாம் அப்படியே வந்து ரேண்டமா போட்டுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வெயிட்ல மெஷர் பண்ணும்போது ஒரு 500 கிராம் கரெக்ட்டா வந்துருச்சுன்னா, ஓகே இந்தாங்க. உங்களோட ஸ்க்ரூஸ் வந்து நீங்க 500 ஸ்க்ரூஸ் கேட்டீங்கல்ல, அது போட்டோம். அப்படி தானே குடுப்பாங்க. ஒண்ணொன்னா கவுண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா. அதனால தான் வந்து ஆமா. வெயிட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆச்சு. வெயிட் வந்தனால வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சரியா? நம்ம கரெக்ட்டா ஒரு ஸ்க்ரூவோட மெஷர் ஓகே மேம். பண்ணிட்டு, ஆ 500 ஸ்க்ரூஸ் வந்து வெயிட்டால நம்ம போட்டுறலாம். ஓகே மேம். புரியுதா? இப்ப நம்ம அதோட வெயிட்டால கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு சுலபம். அதுவே நம்பரால கவுண்ட் பண்ணா இப்போ சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஓகே. இப்போ நான் வந்து 4 எனக்கு பென்சில்ஸ் தாங்கன்னா, அத வாங்கிடலாம். அது வெயிட் தேவையில்ல அந்த டைம்ல. அதுவே வந்து எனக்கு ஓகே குவான்டிட்டீஸ் மேம். இந்த பொருள் வாங்குறதோட நம்பர் அதிகமாயிடுச்சுனா, இப்ப 500 பென்சில்ஸ் தாங்கன்னா, அந்த மாரி சொல்ல முடியாது நம்ப. அப்போ வந்து வெயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? புரியுது கவுண்டிங் பை மேம். மாசம், கவுண்டிங் பை நம்பரும் உங்களுக்கு வந்து ஏன் வெயிட் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா? புரியுது மேம். இது ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸு, அ ஆட்டம்ஸ் அதெல்லாம் வந்து வெயிட்டால தான் எதுக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னது. ரொம்ப ஆமா. சின்ன பார்ட்டிகிள். சின்ன பார்ட்டிகிள்லாம் நம்ம வந்து ஒண்ணொன்னா கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? அது வந்து வெயிட்டால தான் நம்ம வந்து ம். கவுண்ட் பண்ண முடியும். அதனால தான் வெயிட், ஓகே. மாஸ் அந்த டாபிக்கே வந்துச்சு. ஓகே மேம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுச்சு மேம். சம்ஸ் போட ஆரம்பிக்கலாமா? ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்களா 1.6ல இஃப் ஒன் ஸ்க்ரூ வெய்ஸ் 0.8 கிராம். ஸோ நான் சொன்ன மாரி தான். இப்போ ஒரு ஸ்க்ரூ வந்து 1 எஸ்ன்னு அப்படின்னு எழுதிக்கிறேன்னா, ஒரு ஸ்க்ரூ வந்து 0.8 கிராம் இருக்குன்னா, அப்பன்னா 500 ஸ்க்ரூ வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கடைக்கு போய் ஒரு பென்சில் வாங்குறேன். அது ₹5 அப்பன்னா 10 பென்சில் எவ்வளோ வரும்? 10 இன்டூ 5 அந்த மாரி மல்டிப்ளை பண்ணுவீங்கல்ல, அவ்வளோதான் சிம்பிள். ஒரு ஸ்க்ரூ ஓகே மேம். 0.8 கிராம்னா 500 ஸ்க்ரூ எவ்வளோ? எவ்வளோ வெயிட் குடுத்துருக்காங்களோ, அதுல எத்தன வாங்க போறோமோ, அத மல்டிப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ 0.8 ஓகே. புரிஞ்சுச்சா? இந்த லாஜிக் புரிஞ்சுச்சுல ம். ஏன் மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு? புரிஞ்சுச்சு மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து இது புரிய ஆரம்பிச்சுட்டாலும், நீங்களே வந்து ஓனா போட முடியும். ஓகே மேம். 500 ஆன்சர் வந்து என்ன வரும்? 400 கிராம்னு வரும். இங்க இருக்கு பாருங்க. ஓகே. ஆன்சர்ஸ் நான் வேற பென்ல மார்க் பண்றேன். உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. இதுக்கப்புறமா தான் சம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா நீங்க வந்து ஓகே. கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. யூ ஹேவ் 5000 டைனி ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் நீங்க பார்த்திருக்கீங்கல்ல. இந்த பென்குள்ளலாம் வந்து கிளிக்கிங் பார்த்துருக்கேன் மேம். பென்குள்ளலாம் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்ல. அந்த மாரி வந்து ஆமா என்கிட்ட மேம். 5000 டைனி ஸ்ப்ரிங் சின்ன சின்ன ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருக்கு. சரியா? அதோட ஓகே. டோட்டல் மாஸ் மொத்தமா அந்த ஸ்ப்ரிங் மொத்தமா சேர்த்தா எனக்கு 1.5 கிராம் வருது. என்னது? அந்த ஸ்ப்ரிங் 1.5 மொத்தமா சேர்த்தா 5000 ஸ்ப்ரிங்கு 1.5 கிராம் வருது. அப்பனா ஒரு ஸ்ப்ரிங் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. சோ நான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கோ, டிவிஷனுக்கோ ஒரு சின்ன ட்ரிக் மாரி இங்க சொல்லி தரேன். அப்பதான் கன்ஃப்யூஷன் ஆகாது. ஓகே. சின்ன பொருள் கேட்டு, சின்ன பொருளோட ஆன்சர் சின்ன பொருளோட வெயிட் குடுத்துட்டு, பெரிய நம்பர்ல கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒண்ணே ஒண்ணு கேட்டுட்டு நெறைய கேட்கறாங்க. கரெக்ட்டா? ஆமா சின்னதுல இருந்து மேம். பெருசு கேட்கறாங்க. சோ 1 குடுத்துட்டு 500 கேட்கறாங்க. அந்த மாரி குடுத்திருந்தா நீங்க மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகே மேம். அதுவே வந்து நெறைய பொருளோட மாஸ் குடுத்துட்டு, சின்னதா ஒண்ணே ஒண்ணு கேட்டாங்கன்னா, அது வந்து டிவைட் பண்ணணும். ஓகே. புரிஞ்சுச்சா? அப்பன்னா என்னது? ஒரே ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் ஆஃப் 1 ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, 1.5 டிவைடட் பை 5000.
ஓகே. ஸோ என்ன வரும்? மல்டிப்ளை உங்களுக்கு டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வரும். 3 × 10⁻⁻4 கிராம். இந்த எஸ்ஐ யூனிட் வந்து எழுத மறக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க அதனால. 1/2 மார்க், 1 மார்க் கூட எடுப்பாங்க சில டீச்சர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்றவங்க. ஓகே. ஸோ ஓகே, நம்ம ஆட்டம்ஸ்க்கும் மாலிக்யூல்ஸ்க்கும் ஒரு சின்ன குயிக் ரீகேப் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம்ல, அது வந்து ஒரு சின்ன குயிக் ரீகேப் மாதிரி படிக்கலாம். இதுக்கப்புறமா ஓகே. ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் பத்தி தான் வரும். So atoms ஓகே. and molecules are extremely small and cannot be counted or weighed individually. என்னதுன்னா ஆட்டம்ஸும் மாலிக்யூலும் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல். அதை வந்து நம்ம கவுண்ட்டும் பண்ண முடியாது. ஒன்னொன்னா நம்ம கவுண்ட்டும் அது கவுண்ட் மொத்தமா அதை கவுண்ட்டும் பண்ண முடியாது. ஒன்னொன்னா நம்ம வெயிட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது cannot be counted or weighed individually. கவுண்ட்டும் பண்ண முடியாது. அதை ரொம்ப ரொம்ப சின்னது, கண்ணுக்கே தெரியாது. அது எப்படி நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கவுண்ட் பண்ணவே முடியும் நம்மளால. சோ கண்ணுக்கே தெரியாத பொருள் வந்து கவுண்டே பண்ண முடியாது. அது அவ்வளவு சின்னது. அதனால வந்து கவுண்டும் பண்ண முடியாது. ஒன்னொன்னா வந்து நம்ம அந்த ஒரு ஆட்டம் எடுத்து வெயிட் மிஷின்ல இருந்து வெயிட்டும் அதை வந்து எடுக்க முடியாது. புரியுதா? ஆட்டம்ஸும் புரியுதுங்க. இருக்கட்டும், மாலிக்யூல்ஸும் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கவுண்ட்டும் பண்ண முடியாது. வெயிட்டும் வந்து அதோட மெஷர் பண்ண முடியாது. So just like screws or spring, we relate their mass to their number. என்னது? ஸ்க்ரூவும் ஸ்ப்ரிங் மாதிரி அதோட மாஸ் வந்து அதோட நம்பர் கூட வந்து நம்ம ரிலேட் பண்ணுவோம். மாஸையும் நம்பரையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணுவோம். அதனாலதான் வந்து ஆட்டமோட மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? அதோட வெயிட்டும் அதோட நம்பரும் ரெண்டுமே நம்ம வந்து அதுல வந்து ரிலேட் பண்ணுவோம். ரெண்டுமே நம்ம சேர்ப்போம். புரியுதா? இப்ப நீங்க போக போக வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கிளியர் ஆகும், கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். ஓகே. அப்பனா வந்து இந்த ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் வந்து கவுண்ட் பண்ண அதை வந்து கண்டுபிடிக்க எவ்வளவு வெயிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாஸ் நம்பரையும் லிங்க் பண்றதுதான் சொல்யூஷன். என்னது? ஓகே. we need a link between மாஸ்க்கும் நம்பருக்கும் ஒரு லிங்க் வேணும். சோ மாஸ்னா என்னது? நம்ம எவ்வளவு மெஷர் பண்றோமோ அதுதான் மாஸ். வாட் we can measure, எவ்வளவு நம்மளால மெஷர் பண்ண முடியும் அதுதான் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா என்னது? வாட் வி வாண்ட் டு நோ, அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம நம்பர். சோ ஓரளவு வந்து ரெண்டுமே சிமிலரா தானே இருக்கு. அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா மாஸும் நம்பரும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? தட் லிங்க் இஸ் கால்டு மோல் கான்செப்ட். இப்போ மாஸையும் நம்பரையும் லிங்க் பண்ணி ஒரு புது கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் மோல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. என்னது? மோல் கான்செப்ட். அது வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸையும் மாலிகூல்ஸ் வந்து மாஸால அதை நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணலாம். which help us count particles using mass. நம்ம அதை கவுண்டோ பண்றோம். அப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் நம்மளுக்கு வந்தது, அதோட மாஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க. ஓகே. சோ நிறைய அப்படியே பொருள்லாம் அப்படியே கொட்டி கிடக்கும். அதுல வந்து நம்ம ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து வச்சு அதை கவுண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஹைட்ரஜனோட ஆட்டம் இருக்கு வச்சுக்கோங்க. நான் அது பிங்க் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். ஒண்ணு வந்து கார்பனோட ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய நான் வரையறேன். ஒண்ணு வந்து ஆக்சிஜனோட ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எண்ட்லெஸ்ஸா இருக்கு. சோ இன்னும் ரொம்ப ரொம்ப இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த ஆட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியாது கண்ணுக்கு. மைக்ரோஸ்கோப்பாலயும் நம்மளுக்கு வந்து அவ்வளவு கிளியரா தெரியாது. சோ இப்போ என்னதுன்னா கவுண்ட் பார்ட்டிகல்ஸ் யூசிங் மாஸ். நம்மளுக்கு வந்து ஹைட்ரோஜனோட மாஸ் வந்து தெரிஞ்சிடும். ஹைட்ரோஜனோட ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். புரியுதா? இது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, எனக்கு ஆல்ரெடி மாஸ் தெரிஞ்சாதான் ஓகே இது வந்து ஹைட்ரோஜனோடதுன்னு சொல்லி எனக்கு கவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். புரியுதா? கவுண்ட் பார்ட்டிகல்ஸ் யூசிங் மாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ நெக்ஸ்ட் டாபிக் கீ டேக்அவே ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த 1.6ல இருந்து என்ன நம்மளுக்கு வந்து புரிஞ்சிச்சு, இதுல இருந்து நம்ம எதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட். மாஸையும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் நம்ம டைரக்டா ரிலேட் பண்ணிருக்கோம், லிங்க் பண்ணிருக்கோம். கரெக்டா? செகண்ட் ஒன் வந்து ஃபார் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வி யூஸ் மோல்ஸ் டு கவுண்ட் தேம் பை மெஷரிங் தேர் மாஸ். என்னது? ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் வந்து இப்போ நான் மாஸையும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸையும் வந்து லிங்க் பண்ணதால எனக்கு மோல் கான்செப்ட் ஒன்று வந்துச்சுல, அதுதான் வந்து சொல்றாங்க. நம்ம வந்து ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் கவுண்ட் பண்ண மோல்ஸ் அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு நம்ம கவுண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிளியரா இருக்கணும், செம்ம கிளியரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் புரியும். புரிஞ்சுச்சா? இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் மோல்.
மோல்னு ஒரு கான்செப்ட் வந்து மோல் பத்தி படிக்கிறது தான் மோல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ மோல் ஓகே கான்செப்ட் ஓகே வந்து நம்ம வந்து படிக்கலாம். வை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மேட்டர் மோர் தென் மாஸ்? ஆனா எதுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, ஏன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் நம்பர் வந்து மாஸோட நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் இது மேட்டர் ஆகுது, இது வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் ரியாக்ட் இன் சிம்பிள் நம்பர் ரேஷியோ. நான் சொல்லியிருக்கேன்ல, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நான் வந்து இப்போ நம்மளோட ரெகுலரா யூஸ் பண்ற ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கலாம். சோ H2 தண்ணி, அதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸியஸ்ட் சொல்லி கொடுக்கறதுக்காக. ஓகே H2O2 2H2 O2 gives 2H2O. கரெக்டா எழுதிருக்கேன்னா அந்த ஈக்குவேஷனை? கரெக்டா தான் மேம். ஓகே. நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ரியாக்ட் இதெல்லாம் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் தான். ஆட்டம்ஸும் இருக்கலாம், அது மாலிக்யூல் கூட இருக்கலாம். சோ இது ஆட்டம்ஸ் வச்சுக்கோங்க, இது மாலிக்யூல்ஸ் வச்சுக்கோங்க. ஏஎம். ஓகே மிஸ். நான் இனிமேல் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஏ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். சிம்பிள் நம்பர் ரேஷியோ அதுல வந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டான பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னா வந்து நம்ம அதை ரியாக்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? சோ இந்த மாதிரி தான் 2 ஓகே 1 4 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து 2.5 1.4 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். டெசிமல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதா? அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ல மாட்டோம், நான் வந்து ஹைட்ரோஜன் வந்து 2 கிலோ ஹைட்ரோஜன் 2 கிராம் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணிருக்கேன், 1 கிராம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நான் தண்ணி உருவாக்கியிருக்கேன், 4 கிராம் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். 2 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிருக்கேன், 2 நம்பர்ல தான் சொல்லுவோம். 2 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணி 4 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணிருக்கேன். 4 இது சாரி. சோ 4 யூஸ் பண்ணிருக்கேனா, இப்போ ஆக்சிஜன் வந்து 2 பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா வந்து எனக்கு டோட்டலா வந்து 4 ஹைட்ரோஜன் 2 ஆக்சிஜன் கிடைச்சிச்சு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம் தவிர 2 கிராம் ஹைட்ரோஜன் அப்படி சொல்ல மாட்டோம். சோ இப்போ புரிஞ்சுச்சா ஏன் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஹைப் கொடுக்குறோம்னு? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். நம்ம வந்து எப்பவுமே சிம்பிள் நம்பர் ரேஷியோ தான் சொல்லுவோம், சிம்பிள் மாஸ் ரேஷியோன்னு சொல்ல மாட்டோம். நம்பர் தான் இதுல வந்து கண்டுபிடிப்போம். நம்ம மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். மாச வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே ஸ்டாண்டர்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. அயன் அப்புறமா சல்ஃபர். அயனை வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, அயன் வந்து ஃபெரம், லாட்டின்ல வந்து ஃபெரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. சோ Fe அயனோட கெமிக்கல் சிம்பிள் வந்து Fe. இப்ப எப்படி வந்து ஹைட்ரோஜனுக்கு H எழுதுறோம், அந்த மாதிரி அயனுக்கு Feன்னு எழுதணும். Sulfur வந்து S. Do not react completely if mixed in 1.1 or 2.1 mass ratio. இப்ப நான் வந்து 1 கிராம் இப்ப வந்து அயனையும் நான் வந்து சல்ஃபரையும் Feயும் Sயும் வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும்னா எனக்கு வந்து 1.1 2.1 மாஸ் ரேஷியோல ரியாக்ட் பண்ண முடியாது என்னால அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது வந்து மாஸ் வச்சு அயன் வந்து 1 கிராம், சல்ஃபர் 1 கிராம் அப்படின்னா என்னால வந்து ரியாக்ட் ஆகாது அந்த மாதிரி பண்ணா. இப்போ நான் வந்து இப்போ வந்து அயன் வந்து 2 கிராம் வச்சுக்கிறேன், அப்போ வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ கூட ரியாக்ட் ஆகாது. சோ மாஸ் வச்சு நம்ம வந்து அந்த ரியாக்டன்ட்டை யூஸ் பண்ணணும். இதுதான் ரியாக்டன்ஸ். இது ரெண்டுமே ரியாக்டன்ஸ். மாஸ் வச்சு அந்த ரியாக்டன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ஆக்கணும்னு நினைச்சா அது வந்து நடக்காது. சரியா? எப்பவுமே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான். 1 ஆட்டம் ஆஃப் அயனையும் 1 ஆட்டம் ஆஃப் சல்ஃபரை வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வச்சுதான் நமக்கு வந்து சல்ஃபர் அயன் சல்ஃபைடு வந்து அயன் சல்ஃபர் அப்புறமா 2 அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். புரியுதா? சோ Fe இது ஒரு இது ஒண்ணு, இது ஒரு ஆட்டம். Feயோட ஒரு ஆட்டமும் அயனோட ஒரு ஆட்டமும் சல்ஃபரோட ஒரு ஆட்டமும் சேர்த்தாதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்னது? FeSன்னு. அதுவே வந்து 1 கிராம் அயன் 1 கிராம் சல்ஃபர் யூஸ் பண்ணா நம்ம வந்து ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சுச்சா? இப்போ இதோட கன்க்ளூஷன் என்னதுன்னா, ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் வந்து நம்பர்ல தான் வந்து ரியாக்ட் ஆகும், மாஸ்ல ரியாக்ட் ஆகாது. அதுதான் இதோட நான் இவ்வளோ சொன்னதுக்கு வந்து காரணம். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும்னு சொல்லி தான். இங்க பாருங்க. ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் react in simple number ratio not by mass.
நம்பர் நாட் பை மாஸ். மாஸை நம்ம கால்குலேட் பண்றது இல்ல. சோ ஓகே, இப்போ எந்த வே எப்படி வந்து அதை கவுண்ட் பண்ணலாம் அந்த பார்ட்டிகல்ஸ் சொல்ல வந்தா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்து டசன் சொல்றோம். டசன், அது ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்க, ஒரு டசன் பனானா கொடுங்க அப்படின்னு சொன்னா 12 பீஸ் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து ஸ்கோர் அப்படின்னு கேட்டா 20 அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் 144. இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் வந்து வச்சு கவுண்ட் பண்றோமோ பார்ட்டிகல்ஸ, அந்த மாதிரிதான் வந்து நம்ம ஆட்டம்ஸ்ல மாலிக்யூல்ஸ்ல வந்து கவுண்ட் பண்ணுவோம். புரியுதா? பட் ஃபார் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஈவன் a tiny sample contains huge number like dust particles at 10 to the power 16 molecules. ஆனா வந்து இப்ப பாருங்க, நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கினா மேக்ரோ திங்ஸ் வாங்கினா பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது அதுக்கு வந்து நம்ம இந்த குவான்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் என்ன சொன்னேன்னா, ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி டைனி பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன சாம்பிள் எடுத்தா கூட, ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் எடுத்தா கூட, டஸ்ட் எடுத்தா கூட அதுல வந்து 10 power 16 மாலிக்யூல்ஸ் இருக்கா. புரியுதா? அதனால வந்து நம்ம மோல் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துட்டோம். மோல்னா ஒண்ணும் இல்ல, கெமிஸ்ட்ரியில ஒரு நம்பர் யூனிட். அது கெமிஸ்ட்ரி நம்பரோட யூனிட். யூனிட் எப்பவுமே வேர்ட்ஸ் எழுதுவோம். இது வந்து நம்பர்ல வந்து நம்மளுக்கு எழுதுறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் நம்பர்ல கவுண்ட் பண்றதுக்காக மோல் வந்து ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. மோல் இஸ் a நம்பர் யூனிட். இதோட சிம்பிள் என்னதுன்னா MOL எழுதுவோம். இப்ப எப்படி கிலோகிராம கேஜின்னு எழுதுவோம், அந்த மாதிரி மோல வந்து MOLன்னு எழுதுவோம். MOLEன்னு எழுதக்கூடாது. டெஃபினிஷன் ஒரு மோல் எப்படி, ஒரு மோல் 1 mole of a substance. இந்த டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ வில் மார்க் இட். நிறைய வாட்டி வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. So 1 mole of a substance is equal to number of atoms in 12 gram of carbon-12. So let me explain it. For example, carbon வச்சுக்கோங்க. கார்பனோட மாஸ் வந்து 12. கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 12, அட்டாமிக் நம்பர் வந்து 6. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் பத்தி நம்ம வந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ கார்பன் 12 எடுத்துக்கிறேன்னா, இதுல எத்தனை 12 கிராம்ல எத்தனை ஆட்டம் இருக்கோ அதான் வந்து மோல். என்னது? கார்பன் 12 அந்த எலிமெண்ட்ல 12 கிராம்ல எத்தனை ஆட்டம் இருக்கோ அதுதான் வந்து நம்பர் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 mole of a substance. புரிஞ்சுச்சா? கார்பன் 12 ஒரு அந்த எலிமெண்ட் எடுத்துட்டேன். அதுல 12 கிராம்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் வந்து மோல்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி. புரிஞ்சுச்சா? So 1 mole எப்படி எழுதுவாங்க தெரியுமா? பார்ட்டிகல்ஸ்ல எப்படி எழுதுறது? அந்த 1 mole MOL தானே எழுதணும்னு சொன்னா, MOLன்னு எழுதக்கூடாது. 6.022 into 10 power 23 particles எழுதுவாங்க. This is 1 mole. 1 mole ஓட குவாண்டிட்டி. பார்ட்டிகல்ஸ் நான் P ன்னு எழுதிக்கிறேன். சோ இந்த 1 mole வச்சு என்ன நல்லா கவுண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணலாம், மாலிக்யூல்ஸ் கவுண்ட் பண்ணலாம். ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ்க்காக தான் நம்ம மோலே வந்துச்சு. அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அயான்ஸ், அப்புறமா எலக்ட்ரான்ஸ். இது வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அயான்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து நான் டீடைலா செகண்ட் லெசன்ல வந்து நம்ம படிக்கலாம். எலக்ட்ரான்ஸ் பத்தி நம்ம டீடைலா செகண்ட் லெசன்ல வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெசன்ல வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ வந்து we do not need to go into detail. ஓகே? அது ஆட்டம்ஸ்னா ஒரு பார்ட்டிகல், மாலிக்யூல்ஸ்னா இந்த மாதிரி இருக்கிறது. சோ இதுல வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். புரியுதா? ரிமெம்பர், மோல் இஸ் லைக் a dozen but way bigger. டசன் மாதிரி தான், ஆனா வந்து ரொம்ப பெரிய பெரிய குவாண்டிட்டி. மோல் வந்து ரொம்ப பெரிய குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதாவது பொருள் எடுத்தாலும், நோ மேட்டர் என்ன எடுத்தாலும், ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் எடுத்தாலும், ஒரு ஃபுட்ல இருந்து ஒரு பொருள் எடுத்தாலும், வெஜிடபிள்ல இருந்து எடுத்தாலும், எதுல எடுத்தாலும் 1 மோல் அப்படின்னா இந்த நம்பர் தான் கான்ஸ்டன்ட். இது மாறவே மாறாது.
புரிஞ்சுச்சா? Okay. So key takeaways are very important in this chapter. Key takeaways வந்து அந்த மொத்த டாபிக்கும் ரிவிஷன் மாதிரி. ஓகேவா? So Okay. mole is a unit to count particle. Mole என்ன சொன்னா number unit அப்படின்னு சொல்றல. It is a number unit in the chemistry. So unit to count particle. ஒரு பொருளை வந்து கவுண்ட் பண்றதுக்காக ஒரு யூனிட் தான் மோல்னு வந்துச்சு. மாஸையும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளையும் வந்து நம்ம லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் மோல்னு ஒரு பொருள் வந்து வந்துச்சு. It help us deal with huge number of atoms or molecules. இதை வச்சு நம்ம நிறைய ஆட்டம்ஸையும் மாலிகூல்ஸையும் கவுண்ட் பண்றதுக்காக மோல் வந்து நம்ம வந்துச்சு. அப்புறமா ரியாக்ஷன் ஹேப்பன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல், நாட் ஜஸ்ட் கிராம். ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து மோல் தான் சொல்லுவாங்க. சரியா? 1 கிராம் ஹைட்ரஜன், 1 கிராம் ஆக்சிஜன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. 1 கிராம் அயன், 1 கிராம் சல்ஃபர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. 1 மோல் ஆஃப் அயன். என்னது? 1 mole of iron. கெமிஸ்ட்ரியோட என்ன சொல்றது, மெஷர் பண்றதுக்கான ஒரு குவான்டிட்டி இது மோல். 1 மோல் ஆஃப் சல்ஃபர் இப்படிதான் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. ஆனா நம்ம வாட்டர் அந்த ரியாக்ஷன்ல வந்து 4 moles ஆஃப் ஹைட்ரஜன், 2 moles ஆஃப் ஆக்சிஜன் அந்த மாதிரி. ஓகேவா? காட் இட்? புரிஞ்சுச்சா? Got it. Yes, ma'am. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இது புக்ல இருந்தா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லனா நீங்க எழுதிக்கோங்க. Okay. ஓகே, 1.5 ல இருந்து 1.7 வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? Clear தான் ma'am. நோ டவுட், ரைட்? No ma'am. சோ எழுதிக்கிட்டீங்களா இந்த 3 பாயிண்ட்ஸ்? எழுதிட்டேன் ma'am. ஓகே. இப்போ அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். என்னது? அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். அவகேட்ரோ ஒருத்தவங்க வந்து அவர் வந்து கொடுத்த கான்ஸ்டன்ட் பேர் தான் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ என்னது இந்த அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படி என்னதுன்னா, இப்போ நம்ம எப்படி சொல்லணும், செக்ஷன் 1.7 டாபிக்ல வந்து நம்ம மோல் பத்தி நம்ம டீடைலா படிச்சோம். கரெக்டா? நீங்க கூட மோல் பத்தி டீடைலா 3 பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சோம். மோல்னா சொன்னா கார்பன் 12 அந்த எலிமெண்ட்ல எவ்வளவு, அந்த கார்பன் 12 எலிமெண்ட்ல 12 கிராம் ஆஃப் கார்பன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதான் மோல் சொன்னேன். நல்லா நீங்க 10 வாட்டி ரிப்பீட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12. கார்பன் 12 எழுதணும். சரிங்களா? கார்பன்ல நிறைய ஐசோடோப் இருக்கு. அதுவும் நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஐசோடோப்ஸ்னா கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 அந்த மாதிரி வந்து நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல வந்து கார்பன் 12 தான் வந்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ கார்பன் 12ஓட 12 கிராம் மெட்டீரியல், 12 கிராம்ல வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் 1 மோல். ஓகேவா? இதான் இந்த ரொம்ப இப்ப நான் சொன்ன என்ன சொன்னேன், 1 மோல் இஸ் ஈக்குவல் டு number of 1 mole is equal to 6.022 in 10 power 23. இந்த நம்பர் சொன்னல, இது வந்து எல்லா சாப்டர்லயும், கெமிஸ்ட்ரியில எல்லா சாப்டர்லயும் இந்த நம்பர் வரும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.022 into 10 power 23. எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்பெல்லாம் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த நம்பர். சோ இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. கரெக்ட் தானே? 10 power 23 அப்படின்னா ரொம்ப பெரிய நம்பர் இது. அப்புறமா இது ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட். என்னது? அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட். இது யாரு கொடுத்ததுன்னா அமிடியோ அவகேட்ரோ அப்படின்னு ஒரு கெமிஸ்ட், ஒரு சயின்டிஸ்டா வந்து கொடுத்தாரு. என்னது? அமிடியோ அவகேட்ரோ. அமிடியோ அவகேட்ரோ என்ன கொடுத்தாரு? அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அவகேட்ரோ கான்ஸ்டன்டோட சிம்பிள் என்னன்னா Na. சோ Na என்னது? அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்னது? 6.022 into 10 power 23 மோல் இன்வர்ஸ். இதுதான் அந்த யூனிட், SI யூனிட் இதோடது. மோல் இன்வர்ஸ் அப்படின்னா -1 அர்த்தம். கிலோகிராம் இன்வர்ஸ்னா kg -1 அர்த்தம் மேல. ஓகேவா? சோ அவகேட்ரோ நம்பருக்கு வந்து கான்ஸ்டன்டே இல்ல. அவகேட்ரோ நம்பருக்கும் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? இந்த நம்பர் தான் அவகேட்ரோ நம்பர். இதுக்கு யூனிட் இல்ல. ஆனா அவகேட்ரோ கான்ஸ்டன்ட்க்கு யூனிட் இருக்கு. புரிஞ்சுச்சா? இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. இந்த நம்பருக்கு யூனிட் இல்ல,
ஆனா கான்ஸ்டன்ட் Na இதுக்கு வந்து யூனிட் இருக்கு. என்னது? மோல் இன்வர்ஸ். ஓகே அசர்ஷன் ரீசனிங்ல கேட்கலாம் அது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே சோ மோல் வந்து நீங்க நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். மோல் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ். ரெண்டு டெஃபினேஷன் இருக்கு மோலுக்கு. இது ஒரு டெஃபினிஷன். கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்க பாருங்க. அப்புறமா இது ஒரு டெஃபினிஷன் இந்த பின் பண்ணிருக்கேன். இந்த டூ டெஃபினிஷன் வந்து யூ ஷுட் பி வெரி வெரி லைக் மெமரைஸ்டு. ரொம்ப நல்லா மெமரைஸ் பண்ணி நீங்க அதை வச்சுக்கணும். நான் எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லணும் அந்த டெஃபினிஷன். ஓகேவா? ஓகே ஓகே So mole is the amount of substance that contains mole. 1 mole is equal to 6.022 10 to the power 23. இது அவகேட்ரோ நம்பர் வச்சு ஒரு டெஃபினிஷன். அது வந்து நார்மலா பேசிக் டெஃபினிஷன். So it is the amount of substance that contains அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு மோல்னா அந்த சப்ஸ்டன்ஸ்ல இது வந்து ஒரு மோல்கான டெஃபினிஷன். இது என்னது? 1 மோல்கான டெஃபினிஷன். கீழே இருக்க டெஃபினிஷன் வந்து மோல்னா என்ன அந்த டெஃபினிஷன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கட்டும், பிசிக்ஸ்ல இருக்கட்டும், ஒரு பொருளுக்கு வந்து அது வந்து ஒன் யூனிட் எடுத்தா எவ்வளவு இருக்கும்? ஒரே ஒரு குவான்டிட்டி எடுத்தா எவ்வளவு இருக்கும்னு சொல்லி அதுக்கு டெஃபினிஷன் வந்து வேற இருக்கும். பிசிக்ஸ் இருக்கட்டும், கெமிஸ்ட்ரிலயும் இருக்கட்டும். ஓகேவா? அது வந்து ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ மோல்ல நார்மலா இந்த டெஃபினிஷன் ஒரு மோல்கான டெஃபினிஷன் மேல கொடுத்திருக்காங்க. The amount of substance that contains 6.022 10 to the power 23 elementary entities. அப்படின்னா elementary entitiesனா இந்த atoms, molecules, ions, electrons, protons, neutrons, அந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்த்து elementary entities சொல்லுவாங்க. என்னது? எலிமெண்டரி entities. So okay, நம்ம 1.3 1.8 வரைக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 1.8 1 மோல்னா என்ன? மோல்னா என்ன? அதோட வேல்யூ என்ன? அவகேட்ரோ நம்பர்னா என்ன? அவகேட்ரோ கான்ஸ்டன்ட்னா என்ன? சரி ஒரு வாட்டி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாருங்க. ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே, இப்போ இந்த ஒரு மோல் அது வந்து நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு மோல் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஆட்டம், சிங்கிள் ஒன்னே ஒன்று மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோஜன் மட்டும், ஆக்சிஜன் மட்டும், சோடியம் Naன்னு சொல்லுவாங்க. சோடியமுக்கு வந்து Naன்னு எழுதுவாங்க. ஓகே மேம். காப்பருக்கு வந்து Cuன்னு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆட்டம், சிங்கிள் ஆட்டம்க்கு வந்து ஒரு மோல் எப்படி கண்டுபிடினா இதுதான். ஒரு மோல் என்னன்னா அதே வேல்யூ 6.022 × 10⁻23 Na ஆட்டம்ஸ் எழுதணும். லாஸ்ட்ல என்னது? Na ஆட்டம்ஸ் அப்படின்னு எழுதணும். Cu கேட்டாங்கன்னா Cu ஆட்டம்ஸ் அப்படின்னு எழுதணும். O கேட்டாங்கன்னா O ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் டை அட்டாமிக் எலிமெண்ட்ஸ். டை அட்டாமிக் எலிமெண்ட்ஸ்னா ரெண்டு ஆட்டம். ஆக்சிஜன் ஒரு ஆட்டம்னா அதோட ரெண்டு பார்ட், ஆக்சிஜன் பிளஸ் ஆக்சிஜன், அதான் டை அட்டாமிக். டை அப்படின்னா 2, DI டைனா 2, ஸோ O2. ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு டை அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் பத்தி? இப்போ நைட்ரோஜன்னா 2 நைட்ரோஜன் எடுக்கிற மாதிரி, ஹைட்ரோஜன்னா 2, எல்லாமே 2 தான் டை அட்டாமிக்னா. ட்ரைனா 3 எல்லாமே.
ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் சொன்னேன்ல போன போன லெக்சர் நினைக்கிறேன். அதுல வந்து நான் சொன்னேன்ல ஓசோன் O3 ஆமா மேம். அந்த மாதிரி. டயட்டாமிக் எலிமெண்ட்ஸ்னா O2, N2, நைட்ரஜன், ஹைட்ரஜன் 2. ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு மோல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே வேல்யூ எழுதிட்டு O2 மோல் அப்படின்னு எழுதணும். O2 மாலிக்யூல்னு எழுதணும். ஓகே மேம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். மாலிக்யூல் இது. அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பவுண்ட்ஸ் இப்போ வந்து ஒரே ஒரு ஆட்டம் இருந்தா அதை வந்து நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம். அதுவே ரெண்டு வந்துருச்சுன்னா அந்த மாலிக்யூல்ல சொல்லிடுவோம். ஓகேவா? அதனாலதான் இங்க மாலிக்யூல் எழுதிருக்கும், இங்க வந்து ஆட்டம் எழுதிருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம். இப்போ இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்தா ஒரு காம்பவுண்ட் வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன், வாட்டர், H2O வாட்டர், இது வந்து அமோனியா NH3 இப்படி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எப்படி மோல் கண்டுபிடிக்கணும்னா அதே வேல்யூ எழுதிட்டு லாஸ்ட்ல மாலிக்யூல்னு எழுதிடணும். ஓகேவா? ஆட்டம்னா அந்த ஆட்டமோட பேர், அந்த எலிமெண்டோட பேர் எழுதி ஆட்டம் எழுதணும். அதுவே மாலிக்யூல் கேட்டாங்கன்னா வெறும் மாலிக்யூல்னு எழுதினா போதும். மாலிக்யூல். நெக்ஸ்ட் வந்து அயான்ஸ். அயான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ், ஒரு ஆட்டம்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி எழுதிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருந்தா இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைன் அந்த மாதிரி எழுதிருப்பாங்க. சரி, அது வந்து நம்ம டீட்டெயிலா அப்புறமா வேற சாப்டர்ல படிக்கலாம், நெக்ஸ்ட் சாப்டர்ல. சரி, அயான்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க. இதே மாதிரி லாஸ்ட்ல அயான்ஸ்ல எழுதிருவாங்க, அவ்வளவுதான். அயானிக் காம்பவுண்ட்னா இந்த மாதிரி இது ஒரு அயான் இல்லாம அது ரெண்டு அயான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் இருக்குன்னா இந்த Na+ இருக்குன்னா இதுல வந்து Cl- இது ரெண்டுமே வேற அயான்ஸ். கரெக்டா? இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த அயானிக் காம்பவுண்ட் உருவாக்கும். அயானோட காம்பவுண்ட் வந்து அயானிக் காம்பவுண்ட். சோ NaCl. சோ இந்த மாதிரிக்கும் அதே மாதிரி எழுதிட்டு லாஸ்ட் Fuன்னு எழுதிருவோம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. சோ மோலார் மாஸ் பத்தி படிக்கலாம். மோலார் மாஸ்னா இல்ல, ஒரு மோல் வந்து மாஸால நம்ம கால்குலேட் பண்றோம். மாஸ் ஆஃப் 1 மோல். மோலார் மாஸ்னா என்னது? மாஸ் ஆஃப் 1 மோல். 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட மாஸ் வந்து கிராம்ல எழுதுவோம் நம்ம. ஹைட்ரஜன் இருக்குன்னா அது வந்து நம்ம கிராம்ல எழுதுவோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அதுக்கு வந்து நீங்க மாஸ் நம்பர் வந்து கிளியரா படிச்சிருக்கணும். H2 இப்போ ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்னதுன்னா 1. ஓகேவா? இங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? H2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 + 1 2. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து 16. அப்படின்னா 16 + 2 என்னது? டோட்டலா 18. இதுதான் அந்த 18. டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுக்கு வந்து நீங்க மாஸ் நம்பர் அந்த இது வந்து கிளியர் ஆக்கணும். அது வந்து படிச்சதுதான் உங்களுக்கு புரியும். நான் வந்து பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்கு உங்களுக்கு, பீரியாடிக் கிளாசிபிகேஷன். அந்த சாப்டர்ல வந்து நீங்க டீடைல்டா எல்லா எலிமெண்ட்ஸோட மாஸ் நம்பரும் நீங்க வந்து நம்ம சேர்ந்து வந்து மகப் பண்ணலாம். அதை கரெக்டா அதை நம்ம வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா எப்படி எழுதணும்னு? கிராம் பர் மோல்னு எழுதணும். என்னது? மோலார் மாஸ் எப்படி எழுதணும்? அதோட யூனிட் என்னது? கிராம் எழுதணும். மோலுக்கு தானே கண்டுபிடிக்கணும். சோ மோல், பர் மோல். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு மேம். அதுவே ஒரு மோல் கேட்டீங்கன்னா அது வந்து இந்த வேல்யூ. அது நம்ம போன இதுலயே பார்த்துட்டோம். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்லயே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதை எழுதி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க.
So small n number of particles is equal to mole small m mol ன்னு எழுதணும். நான் இங்க small m ன்னு எழுதிருக்கேன் into Na. புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலா நல்லா வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஓகே மேம். உங்களுக்கு வந்து எது வேணாலும் கேட்கலாம். இந்த क्वेश्चंस வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு மோல் கேட்கலாம். ஏதாவது இதுல 2 கொடுத்துருவாங்க, 1 கேட்பாங்க. ஓகே ஃபார் மேம். எக்ஸாம்பிள் இதுவும் கொடுத்துட்டாங்கன்னா இது கேட்பாங்க. நீங்க ஓகே இப்படிதான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கொஸ்டின். சரியா? ஓகே. ஏதாவது 2 இப்போ 3 இருக்குன்னா அதுல ஏதாவது 2 கொடுத்துட்டு ஒன்னு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுக்கலாம், இல்ல வந்து அவகேட்ரோ நம்பர். இது கான்ஸ்டன்ட், இது எப்பவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே மேம். ஓகேவா? எது வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. ஓகே மேம். 1 மோல்னா 1 இன்டு இந்த நம்பர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே மேம். 0.5 மோல்னா 0.5 இன்டு இந்த அவகேட்ரோ நம்பர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். சோ ஓகே m மேம். n இன்டு m இன்டு n அதான் எழுதிருக்காங்க. சரிங்களா? ஓகே மேம். 1 1 into Avogadro number 6.022 into 10 power 23. 0.5 into 6.022 into 10 power 23. 0.1 mole na 0.1 into 10 6.022 into 10 power 23. எல்லாமே 6.022 into 10 power 23 கொடுத்துரும். என்ன மோல் கொடுத்தாலும். ஓகேவா? ஓகே. சோ ஓகே, நம்ம இன்டெக்ஸ் क्वेश्चंस பண்ணலாமா? பண்ணலாம். நியூமெரிக்கல்ஸ். சோ நான் வந்து புக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. क्वेश्चन ரீட் பண்றது கரெக்ட்டா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். பிபிடி ஸ்கிரீன் தெரியுதா, இல்லனா வந்து உங்களுக்கு ஜூம் ஸ்கிரீன் தெரியுதா? எந்த ஸ்கிரீன் தெரியுது? மேம் பிபிடி ஸ்கிரீன்ல தான் தெரியுது. One minute. ஓகே மேம். பேஜ் நம்பர் என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? புக் பேஜ் நம்பரா மேம்? ஆமா, புக் பேஜ் நம்பர் 15 மேம். 15. நீங்க வந்து பேஜ் நம்பர் 15. ஓகே. சாம்பிள் ஆஃப் நைட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சாம்பிள் ஆஃப் நைட்ரோஜன் கேஸ் அதுதானே? ஆமா மேம். சோ உங்களுக்கு இப்போ புக் பேஜோட பிபிடி தெரியுதா, இல்லனா வந்து என்னோட பிபிடி தெரியுதா? மேம் இப்போ வந்து உங்களோட பிபிடி தான் மேம் தெரியுது. இது இப்போ தெரியுது மேம் புக் பேஜ். புக் தெரியுதா இப்போ? சோ ஓகே. So sample of nitrogen gas consists of 4.22 into 10 power 23 molecules. Moleculesனா என்னது? n, small n வந்து கொடுத்துட்டாங்க இங்க. மார்க் பண்ணிக்கணும் நீங்க. ஓகே மேம். இது வந்து ஸ்மால் n கொடுத்துட்டாங்க. ஓகே மேம். மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஸ்மால் n தான். ஓகேவா? Okay. how many moles என்ன கேட்டிருக்காங்க? how many moles அப்பனா வந்து m கேட்டிருக்காங்க. m தான் நம்மளோட இது. சோ ஃபார்முலா என்னது? n is equal to small n is equal to m into mole into Avogadro number. கரெக்டா? ஃபார்முலா கரெக்ட் தானே?
correct. இப்ப நான் மோல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நம்ம என்னது மாடிஃபை பண்ணணும். அது எப்படி வரும்னா மோல் இஸ் ஈக்குவல் டு number of particles divided by Avogadro number. ஓகேவா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மாலிகூல்ஸ் அந்த கொஸ்டின் கேட்டா இந்த ஃபார்முலா, அது மோல்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா அப்படி மாடிஃபை ஆகும். புரியுதா? ஓகே மேம். சோ இங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க தெரியுதா உங்களுக்கு? கொடுத்துருக்காங்க மோல்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பார்ட்டிகல்ஸ்னா n ஸ்மால் n. சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் n 4.22 into 10 power 23 divided by 6.022 into 10 power 23. அது அவகேட்ரோ நம்பர். அது கான்ஸ்டன்ட் சொன்னால அது எப்பவுமே கொடுத்துருவாங்க. அதை நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கணும். சில கொஸ்டின்ஸ்ல வந்து அது கொடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்க உங்களுக்கு கொடுக்கல, NA ஓட வேல்யூ கொடுக்கல. சோ நீங்க வந்து அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 4.22 divided by 6.022 in 10 power 23. So இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஒரே மாதிரி இருக்குல்ல, மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருந்தா கேன்சல் ஆயிடும். சோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா ஒண்ணுல 6 டிவைடட் பை 4 பண்ணா போதும். உங்களுக்கு ஈஸியான கால்குலேஷனுக்காக நான் சொல்றேன். ஒண்ணு சோ இதுல வந்து எக்ஸாக்ட்டா வராது. இப்படி பண்ணா நீங்க வந்து அதுக்கு ஃபுல் நம்பர் தான் போடணும். 6.60. நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு வந்து எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில இருக்கிற நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்றது, நியூமரிக்கல்ஸ் இந்த நம்பர் வச்சு கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் கிளியரா ட்ரிக் வச்சு. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல. எக்ஸாம்ல வந்து மார்க் போறதே வந்து மோஸ்டா இந்த மாதிரி சம்ஸ்னால தான் மார்க்கே போகும். அதனால உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் இன்னொரு கிளாஸ்ல. சோ இது வந்து 2 டிவைட் பண்ணா 0.70 மோல் கேட்டிருந்தா, மோல் தானே கேட்டிருக்காங்க. சோ இதோட யூனிட் என்ன வரும்? MOL. யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதிதான் தீரணும். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க புக்ல. In a metallic piece of magnesium 8.46 into 10 power 24 என்ன கொடுத்திருக்காங்க? 8.46 into 10 power 24 atoms are present. நான் சொன்ன atoms கொடுத்தாலும் molecules கொடுத்தாலும் என்னது? இது வந்து n தான். n. Calculate the amount of magnesium in moles. அப்படின்னா என்னது? மோல் கண்டுபிடிங்க. மோல் ஆஃப் மெக்னீசியம் அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ மோலோட ஃபார்முலா என்ன சொல்லனா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். சோ 8.46 in 10 power 24 divided by 6.022 into 10 power 23. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா இங்க இது கேன்சல் ஆயிடும். சோ இங்க மிச்சம் 10 இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 84.6 divided by 6.022. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் ட்ரை பண்ணலாம். சோ இதுல வந்து 12 அப்படின்னு வரும். இந்த மொத்த நம்பர் டிவைட் பண்ணா கரெக்டா 14.0.05 வரும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஹலோ கேக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். calculate the number of chlorine molecules. அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க? n வந்து நீங்க கால்குலேட் பண்ணனும். n தான் கண்டுபிடிக்கணும் இதுல. and chlorine atoms in 0.25 moles of. ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. குளோரின் மாலிக்யூல்ல எவ்வளவு இருக்கும், குளோரின் ஆட்டம்ல எவ்வளவு இருக்கும், ரெண்டு குளோரின் சேர்த்தா எவ்வளவு இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு குளோரின்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோல் கொடுத்துட்டாங்க 0.25 மோல். சோ சம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாலிக்யூல்ஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். குளோரின் மாலிக்யூல்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க? எப்பவுமே வந்து the formula small n இதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. small n is equal to mole into Avogadro number. so mole எவ்வளவு கொடுத்திருக்காங்க?
0.25 0.25 into அவகேட்ரோ நம்பர் பண்ணா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும். வர ஆன்சர் வந்து இது கூட எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் குளோரின் ஆட்டம் கண்டுபிடிக்கலாம். இந்த குளோரின் ஆட்டம்னா என்னது? ஒரு மாலிக்யூல்ல 2 ஆட்டம் இருக்கும். இது ஒரு மாலிக்யூல்ல வந்து இதுதான் Cl2 தான் மாலிக்யூல்ல இந்த 2 இருக்கு கரெக்டா? 2 குளோரின் சேர்த்தா தான் இது வந்து வருது. Cl plus கரெக்டா? இப்படி பண்ணும்போது இது வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டம் வந்து கிடைச்சிடும். சோ இத வந்து நம்ம பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நார்மலா நம்ம சாரி இத வந்து இது 2 பார்ட்டிகல் கண்டுபிடிச்சோம்ல, சோ இத வந்து இன்டு 2 ஆல பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, shall we mind up the class? இன்னைக்கு 1.8 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, 6:10 ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். டவுட் இல்லல்ல? டவுட்ல இல்ல மேம். Thank you for the class.